தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈரானில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய வீடியோவை தற்போது இஸ்ரேல் வெளியிட்டிருக்கிறது. ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் தாக்குதல் நடத்தப்பட்ட வீடியோ காட்சிகளை தற்போது இஸ்ரேல் வெளியிட்டிருக்கிறது. ரைசிங் லைன் என்ற பெயரில் தலைநகர் தெஹ்ரானில் நடைபெற்ற தாக்குதல் தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் முகிலன். விவரங்கள் பாலா, நாம் பார்க்கிறோம், ஈரான் இஸ்ரேலுக்கு இடையேயானது இந்த போரானது ஒரு கடுமையான போர் இரு நாடுகளுக்கு இடையே நடந்து வந்ததை நாம் பார்த்திருக்கிறோம். அதில் தற்போது இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்திய காட்சிகள் தற்போது வெளியாகிருக்கிறது. மிக முக்கியமாக இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் ஒவ்வொரு முறையும், அதாவது அங்க இருக்கக்கூடிய ராணுவ தளவாடங்கள் மற்றும் அணுசக்தியை செறிவூட்டக்கூடிய நிலைகள் மீதுதான் தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் தொடர்ந்து தெரிவித்து வந்திருந்தது. ஆனால் தற்போது வெளியாகிருக்கக்கூடிய இந்த சிசிடிவி காட்சியில் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த டெஹரான் பகுதியில் தாக்குதல் நடத்திய அந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகிருக்கிறது. அந்த தாக்குதல் நடந்த உடனே அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கார்கள் அந்த இடத்தில் பறக்கக்கூடிய ஒரு காட்சிகளை நாம் பார்க்கலாம். இதிலிருந்தே இஸ்ரேலானது எந்த மாதிரியான ஒரு கடுமையான தாக்குதலில் ஈரான் மீது நடத்தியது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பொதுமக்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் மீது தாக்குதல் நடத்தவில்லை என்று இஸ்ரேல் தெரிவித்திருந்தும் தற்போது பொய் என ஆகிறது நம்மால் பார்க்க முடிகிறது. பாலா, தெஹ்ரான் அதாவது ஈரானில் மிக முக்கியமான பகுதி, மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி. அந்த பகுதி மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாயிருக்கிறது. அதாவது தெஹ்ரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து ஈரான் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய டெல் அவீவ் பகுதி, அந்த பகுதியின் மீது தாக்குதல் நடத்தியது என்பது குறிப்பிடத்தக்கது. பாலா, முகிலன், இந்த வீடியோ காட்சிகளை தற்போது ஈரான் வெளியிட்டிருக்கிறது. ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் போர் நிறுத்தம் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இதனுடைய தாக்கம் தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கா? பாலா, நாம் பார்த்திருக்கிறோம். பாலா, ஈரான் மீண்டும் தெரிவித்திருக்கிறது. அதாவது இஸ்ரேல் தனது தாக்குதலை நிறுத்திக் கொள்ளும் பட்சத்தில் நாங்களும் எங்களது தாக்குதலை நிறுத்திக் கொள்வோம் என்றுதான் அவர்கள் தெரிவித்திருந்தனர். போருக்கு நாங்கள் எந்நேரமும் தயாராக இருக்கிறோம், இந்த போரில் நாங்கள் தான் வெற்றி பெற்றோம் என்றும் ஈரான் தெரிவித்து வருகிறது. ஈரான் தற்போது அந்த இது போன்ற சேதங்களை அவர்கள் எதிர்கொண்டாலும் இஸ்ரேல் போரை நிறுத்த வேண்டும், இஸ்ரேல் போரை நிறுத்தினால் நாங்களும் நிறுத்த தயாராக இருக்கிறோம் என்று தெரிவித்து தற்போது அந்த அமைதி, அதாவது இரு நாடுகளுக்கிடையே போர் நிறுத்தமானது தற்போது நிலுவையில் இருக்கிறது. மீண்டும் இஸ்ரேல் ஏதேனும் தாக்குதலில் ஈடுபடும் பட்சத்தில் மீண்டும் ஈரான் தனது தாக்குதலை தொடங்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். ஆனால் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில், அதாவது ஈரான் தொடர்ந்து தாக்குதல் நடத்தியதற்கான காரணம் என்ன என்பதை இந்த காட்சிகள் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி முகிலன்.